புலி வந்து குதிரையை கலைச்சு கொண்டு போகுது, உள்ள பார்த்து சிரிக்கிறேன். புலி வேண்டாக்கன்னு குதிரையை பிடிச்சி சாப்பிட போகுது. இந்த கட்டி கொடுவோம், கட்டி கொள்றோம். இப்படித்தான் பிடிச்சி விழுங்கணும்ன்றத அது அப்படியே வயசுக்கு வந்து நாங்க வயசுக்கு வேற இவ்வளவு பிடிச்சி விழுங்குவோம். பிரச்சனை இல்ல, கட்டை இந்த வேகாது நீங்க படிச்ச ஒரு வேலை இல்லையாண்டா. அம்மாட வேகாது நான் கொண்டு படிக்க வச்சிருப்பேன். கப்பலை திருப்புறது வந்து சின்ன சுக்கா, அதை விட பெருசு மரணத்துக்கு கொண்டு போயிடும். அப்ப நாங்க அதை அடக்கி வாசிக்கணும். வீட்டுல குடும்பத்தோட எல்லாருக்கும் சொல்றது ஓடி ஓடி அழுது 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 ஓடுறதே பிள்ளையில கொண்டு வந்து நல்ல நிலைமையில நிறுத்தணும்ன்றதுக்காக ஓடுறோம். என்ன சர்மி வந்து ஒரு பொம்பளையோட தொடர்புல இருக்கிறவரையால நான் சண்டை பிடிச்சு அனுவிட்டாவே சாப்பிடுறேன். அழிக்க மாட்டாரு குடும்பத்துல உங்களோட வீட்டுல ஏதோ சண்டை நடக்குது. குடும்பத்துல சண்டை நடந்தா குதுகல குடும்பத்துல ஏதோ நடந்திருக்கு. இது ஏதோ நடந்திருக்கு. குடும்பத்தை சண்டை அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்னைக்கு எங்களுக்கு 2 வாதிங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாச்சும் வந்து எங்களுடைய அனுசியா காண்ட வீட்டை திடீரென வந்து போயிருந்தேன். எங்களுடைய காலையில் போகும்பொழுது தான் இப்போ நாட்டில் ஏதாச்சும் சொல்கிறது, நாட்டில் எங்களோட வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து ஒரு சிலர் வந்து சும்மா அந்த தங்களுக்கு மனசில் பட்டது மாதிரி கமெண்ட்ஸ் எழுதி கொள்ளுவாங்க. ஓகே, நல்ல விஷயம் இல்லையென்று சொல்லலை. என்ன சொன்னால் நாங்களே வந்து சொல்கிறோம், நாங்களே என்ன உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்கன்னு சொல்லி அதை வந்து சில பேர் வேணும் மட்டும் எழுதுறது, சில பேர் உண்மையான மனசோடு எழுதுகிறவங்க, சில பேர் வந்து எழுதின பதிலுக்காக போயிட்டுதுன்னா நம்ம எதிர்த்து அதில் நின்று கலைக்கக்கூடியதாக போயிட்டுது. நான் இப்போ எங்களோட குடும்பத்தில் என்னென்ன சூழ்நிலைகள் மாறும் போகும் மாற்றங்கள் ஏற்படும் என்றதை அந்த சூழ்நிலைகளை கலைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுதான் இன்றைய நாளில் வந்து கலைச்சிருக்கோம். இது வந்து உண்மையிலேயே முக்கியமாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய விஷயம். என்ன சொன்னால் எந்த விதமான ஒளிவும் இல்லை மறைவும் இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையை தான் உங்களுக்கு நாங்கள் என்ன பொருளை வந்தாலும் காட்டுறோம், என்னத்தை சாப்பிட்டாலும் காட்டுறோம், என்னத்தை உடுத்தாலும் காட்டுறோம்ன்றாங்க. வாழ்கிற வாழ்க்கையும் இப்படித்தான் வாழ்கிறோம்ன்றதை தான் வெளிப்படுத்தி இருக்கிறோமே தவிர இதில் எந்த விதமான ஒளிவும் இல்லை மறைவும் இல்லை. ஆனால் இதை பார்த்துட்டு சில பேர் வந்து ஒரு தவறான மாதிரி கதைகள் அப்படியானதில் சொல்லிட்டாங்க. வாழ்க்கையில் நடக்கிற தத்துவத்தை தான் நான் வந்து ஒன்றையுமே வந்து வெளிப்படுத்துனானே தவிர இதில் வந்து நாடகம் மாதிரியோ சரி இல்லை என்று சொன்னால் உண்மையாக நாங்கள் சரியான பிரச்சனைப்பட்டு அதை வீடியோ போடுற மாதிரி அப்படி ஒன்றுமே அதில் இல்லை. நடக்கிற விஷயங்களை வந்து தான் நான் வந்து வெளிப்படுத்துறது. இதுதான் வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையுமே நடக்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தவறாக கமெண்ட் எழுதுறவங்களுக்கு வந்து விளங்கி கொள்ளுமென்றதை நினைக்கிறேன். ஓகே, எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ கூடி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் என்ன கதைச்சிருக்கிறோம்ன்றது வந்து ஃபுல்லாக வீடியோ பார்ப்போம். ஓகே, நாங்கள் வந்து எங்களோட வீட்டில் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் மேனேஜாக நாங்கள் வந்து வீடியோ செய்கிறோடைய வீடியோ எடுத்துகிட்டு போட்டுருக்கோம். ஆனால் நிறைய யூடியூபர் மாதிரி வந்து இருக்கிறாங்களா நான் வெளியில். அப்போ எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது, நிறைய யூடியூபர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களோட ஒன்றையும் காட்டுறாங்க இல்லையா. காட்டாமல் இருக்கிற யூடியூபர் மாதிரி நல்லதா, எல்லாத்தையும் காட்டுற யூடியூபர் மாதிரி நல்லதா? உண்மையாக வாழ்றவனுக்கு சம்பந்தத்தை விடுவோம். எங்களோட உறவுகளுக்குள்ள நாங்க சில ஓட்ட வாய் வெளிப்படையா இருக்கிறோம். நாங்க கெட்ட நாங்கள் இதே அமசடைக்கா இருக்கிற நல்லவியல் எடுத்துக்கொண்டு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அதே மாதிரி தான் இந்த யூடியூப் எங்களுக்கு நாங்க வெளிப்படையா இருக்கிறோம். நாங்க கெட்ட நாங்கள் அதே அமசடைக்கா இருக்கவே நல்லவி கெட்டவர்களைத்தான் இந்த உலகம் என்னன்னு சொல்றது, அது எல்லாருக்கும் பொருத்தமா போகும். நல்லவர்களாக நல்ல மாதிரி வாழ்ந்தா நல்ல மாதிரி தெரிஞ்சுதுன்னு சொன்னா அதை வந்து தூக்கி பிடிப்பாங்க. இவங்க என்ன எப்படி இருக்கிறாங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு. நாங்கள் வந்து சில விஷயம் வெளி காட்டுறபடியாத்தான் உங்களுக்கு தெரியுது. மேன்மைப்படுறான் நல்லவன் வந்து குப்பை தொட்டில இருந்துக்கிறான். ஆனா அந்த குப்பை தொட்டில இருக்கிறவன கடவுள் நோக்கி பாக்குறான். இல்ல அதான் நீங்கள் உங்களுக்கே நியாயம் தீர்க்கிறீர்கள் என்ன ஒருத்தர் பிள்ளை என்று சொல்லி. அப்போ உங்களுடைய பிள்ளைகள் சரிகளை யாருதுன்றது. இப்போ நான் இந்த கதையன்னு சொல்ல வரேன்டா, ஒருத்தருடைய நியூஸ் ஏதாச்சும் கிடைச்சுன்னா மற்றது வந்து ஒரு ஆக்களுடைய தவறுகள் ஏதாச்சும் இதுன்னு சொன்னா உடனே எடுத்ததை கதை இப்படி எங்கட தமிழர் உதாரணத்துக்கு எங்கட தமிழ் ஆக்கள்
எங்க இடங்கிற உறவுகளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு அயலட்டைக்கு கூட எங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் வச்சு தாக்கலாம் இருக்கிறேன் தெரியுமா? சந்தர்ப்பம் கிடைக்கும் வச்சு தாக்கலாம். அந்த பாவத்தை போக்கணும் இந்த பாவத்தை போக்கணும்னு சொல்லி எத்தனை காவடிகள் எத்தனை தூக்காவடிகள் பால் செம்புகள் அது இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து போட்டு வந்து என்ன செய்யறாங்க? நான் உண்மையான அறிகிறத தான் சொல்றேன். இப்போ ஒரு மச்சம் இல்லாமல் ஒரு கோயிலுக்கு விரதம் இருந்து போட்டு அப்பாடா இப்ப தாண்டா எல்லாம் முடிஞ்சுது காவடி எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து நல்ல படிச்சு வடிவா சாப்பிட்டு அடுத்து அதோட அவைகள் பாவம் செய்யறன்றது இதுக்குள்ள துவங்குது என்ன மனிதன் வாழ்க்கை வந்து அப்படி இல்லை. நேற்று நிறைவேற மாட்டேன் கோயில் திருவிழா முடிய மாட்டேன் அந்த 10 நாளும் வந்து கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. அந்த 11ஆம் நாள் வந்து தங்களோட சந்தோஷத்தையும் செய்வாங்க. எங்களுடைய உடம்பு வந்து மாமிசம் தான் சரியோ. நான் வந்து எனக்கு தெரியாது, நான் இதுல கேட்டுக்கொள்றேன். இவா தான் இருக்கிறா இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை மச்சம் சாப்பிட்டு இருப்பா. வெள்ளிக்கிழமை வருதுன்றோன்னு பசு சுசுலாம் கழுவி கொண்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சாப்பிட்ட மச்சவங்க உடம்புல இருக்காது. மனிதன் உடம்பே வந்து மாமிசம். அது மாமிசமான கெடிங் தான் இருக்கு. ஆனால் அதை நாங்கள் பிரித்து பார்க்கலாம். கெடிங் கண்டு இல்லையா இது அறியாமையினால நாங்கள் எல்லாருக்கும் தான் செயல்படுறோம். நாங்கள் அதைத்தான் உதாரணத்துக்கு கொண்டு இப்ப நீங்கள் எங்களை குற்றப்படுத்தி நாங்கள் உங்களை குற்றப்படுத்தலாம். உலகத்து மக்களும் குற்றப்படுத்துறாங்க. யோசிப்பா இந்த குற்றத்தை கண்டுபிடிக்காம மனுஷர் வாழ்ந்துருக்காங்க சந்தோஷம். ஒரு குற்றம் காணாம நாங்கள் பாலுமாம எங்க சந்தோஷம். அதுக்குதான் நான் சொன்னேன் இங்க வந்து யாரும் பாவம் செய்யாத மனுஷர்கள் எல்லாருமே பாவம் செய்ததுதான். அதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சு கொண்டு போய் சொல்றா எல்லாரும் சேர்ந்து அழுகுதுகள். ஆள சொல்லப்படுது எனக்காக அழாதீங்க நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்லி. இந்த வசனத்தை யார் கடைப்பிடிச்சு வாழ்றாங்க? இல்ல இந்த எரிச்சல் ஐயோ மூக்கு மின்னி பூத்திக்க ஆமா நல்லா கிடக்குங்க மூக்கு மின்னி நல்லா கிடக்குன்னு சொல்லி போட்டு இது மனு சாப்பிட்டேன் கிரீம் கிடக்கு போட்டோம் இஞ்சான் சாப்பிட்டது. ஓகே என்னை பொறுத்ததுல நான் வந்து உண்மையா நோமலா இருக்கணும்ன்றதான் நினைக்கிறது. மனசுக்குள்ள நினைக்கிறது மூக்குக்கு ஒரு மூக்கு மின்னி. ஆனா வெளியில சொல்றது இது. சில இடங்கள்ல வந்து சேச்சிலே போய் நின்று கொண்டு கோயில போய் நின்று கொண்டு இருக்கிறது. இங்க மைண்ட் என்னதுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் அங்க என்ன நடக்குது அம்மா என்ன செய்யறா மாமி என்ன செய்யறா. இல்ல இப்படித்தான் மனுஷர்கள் இப்ப வந்து சர்ச்சுக்கு போனா ஆண்டவர் எல்லாருக்கும் இப்போ உங்களை மாதிரி சொல்லுங்க பொதுவில் ஆண்டவர் ஜபிக்கிறீர்கள். அந்த இடத்துல உங்களுக்கு வெளியில மனம் போகாம அந்த ஆண்டவரை தான் நேசிக்கிறீர்கள் என்றதை நீங்க உணர்றீங்களோ? கண்டிப்பா நான் எல்லாரும் அதுக்குதான் சொல்றேனே. முழுமையான முறையில மனுஷன் வந்து கடவுளை நோக்கி இதன்று சொன்னால் எங்களுடைய இருக்கிற அதாவது எங்களுடைய இதயத்தில் இருக்கிற பாவமானது வந்து வெளியேறிது. அதாவது வந்து ஒளியானது வரும் பொழுது இருளானது ஆட்டோமேட்டிக்கா மறை. புல் இருட்டா இருக்குது. உங்களுக்கு விளக்கத்தையும் சொல்றேன். புல் இருட்டா இருக்கிற அரைக்குள்ள ஒரு லைட்டை போட்டோன்னு அந்த அரை ரூம் ஃபுல்லா வெளிச்சமாக இல்லை. அது மாதிரி தான் எங்களுடைய மனதும் வந்து ஃபுல் இருளா இருந்து எல்லாமே வந்து மாறி போகுது. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. மனசுல எந்த அழுக்கம் இல்லை குற்றம் இல்லை பாவம் செய்யல. ஆனா மனம் சுத்தமா இருக்கணும். எங்களோட கடவுள்ல நாங்கள் ஒரு என்ன சொல்றோம் கடவுளுக்கு பயப்படணும். என்ன கடவுளை பற்றி மனசை சுத்தமா வச்சுக்கணும். அதுதான் நான் இன்றைக்கும் அதை அந்த அப்படி இருக்கணும்ன்றது நினைச்சுதான் அப்படி செயல்படுத்தணும். என் பிள்ளையில முடிவாங்க. ஏன்னா மனம் சுத்தமா இருக்கணும். கடவுளுக்கு கீழ்ப்பணியணும். என்ன கடவுளுக்கு கீழ்ப்பணிஞ்சு அதே மாதிரி கடவுளுக்கு ஒரு பயம் இருக்கு. அம்மா அப்பா கண்டு பயப்படுற மாதிரி கடவுளுக்கு பயம் இருந்தால் தான் நாங்கள் பிள்ளை செய்யும். கடவுளுக்கு பயப்படுறதுன்றது ஒன்று சரி. அது எந்த கடவுள் என்று நான் பிரிக்கல. இதுல மதம் சார்ந்த கதைக்கல. எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுளுக்கு உண்மையா இருக்கணும். கடவுளுக்கு பயந்தவன் அம்மா அப்பாக்களுக்கு பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. மனிதனுடைய அன்பு வந்து இருக்கணும். அன்பு வந்து புல் வெளிப்படுத்தலாக இருக்க வேணும். இப்படி என்றது மாதிரி எங்களுடைய குடும்ப கதைகள் அது இதென்று வந்து சொல்லி எழுதியிருக்கீங்க கமெண்ட்ல. நான் வந்து என்னுடைய சொந்த கதைகளும் என்னுடைய அதாவது வந்து என் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் வந்து நான் கதை பிடிச்சி இப்பதான் ஜது வரானுங்கிற விட்டு இருக்கு சல்லக்கட்டி அம்மாண்ட சாப்பாடு தான் வந்த சல்லக்கட்டி. சரி அப்ப அப்படி கேட்க நான் எங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டே தான் நான் வந்து கதைப்பினே தவிர இன்னும் ஒருத்தன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் முதல்ல நான் சுத்தமா இருக்கிறேனா நான் ஒழுங்கா இருக்கிறேனான்றதை நான் முதல்ல பார்த்து கொண்டுதான் அடுத்தவனை பற்றி நாங்கள் கதைக்கிறதாக இருக்கவன். நான் அடுத்தவன் முதுகுறதே முறைஞ்சும் போறோம் திருமுகம் அழகா குடுக்குறது தெரியுமே. கண்டிப்பா வெளிப்பாகுது.
இதயமுள்ள அழுக்க வச்சுக்கொண்டு வெளியால எந்த என்னுடைய மனசுலயோ எங்கட மனசுல எந்த விதமான இதுவுமே இல்லை. நீங்க நினைக்கலாம் ஏன் அன்றைக்கு கூட இப்போ வீடியோ போட்டிருந்தது சர்மி வந்து ஒரு பொம்பளையோட வந்து தொடர்புல இருக்கலாம், அது வந்து நான் வந்து சண்டை பிடிக்கிறான்னு சொல்லி. சர்மி வந்து ஒரு பொம்பளையோட தொடர்புல இருக்கிறபடியால நான் சண்டை பிடிச்சு அனுவிட்டவே சாப்பிடுறேன். சர்மி வந்து ஒரு பொம்பளையோட தொடர்புல இல்ல, சர்மி வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 அம்மாக்களோட தொடர்புல இருக்கு, வெளிநாட்டுல கதைக்கிறாக்களோட. மற்றது ஊருக்குள்ள வந்து பார்த்தால் சவரங்கள் நிறைய பேரோட தொடர்புல இருக்கு. இப்படியான நீங்கள் தவறு எழுதிட்டியால் போல கிடக்கு சில நேரங்கள். எப்படி ஆம்பளை தொடர்பா குடும்ப வாழ்க்கைன்றது அப்படி இல்லை தானே. இப்ப நான் இவங்களை புரிஞ்சு கொண்டுதான் இருக்கணும், இவங்க என்ன புரிஞ்சு கொண்டுதான் இருக்கணும். இன்னும் ஒரு ஆள் வந்து சொல்லி இன்னொரு அடி வர்ற மாதிரி வந்து நானும் அவரோட சண்டை பிடிக்கிற மாதிரி வந்தா நானும் ஒரு சாதாரணமான மனுஷன் தான். குடும்பமான வாழ்க்கைன்றது வந்து உண்டு. டக்குனு நானும் வந்து மிருகமா மாறிடுவேன். எனக்கு சரியான கோபம் பெறும். நான் வந்து சும்மா கதைக்கிற ஆளாக இருக்க மாட்டேன். அப்படி இந்த சும்மா அடுத்தவண்ட கதையை கேட்டு இதாக்காச்சா நீங்கள் 1000 பேர் தான் சர்மி வந்து அவனோட காட்சி தான் இல்லாட்டி என்னோட காட்சியா இருந்தாலும் நான் எனக்கு சுத்தமா இருந்தா சரியன்றா தான் நான் நினைப்பேன். மற்றது சர்மியுடைய குணம் நடவடிக்கை எனக்கு தெரியும். நான் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றேன். சர்மி சொன்னதான் ஒன்று சொன்னாலும் சொன்னது புரிஞ்சு சொல்லி நான் போயிடுவேன் தெரியும். சர்மியோட குணத்தை எனக்கு தெரியும். நான் எல்லாருக்குமே சொல்லி இருக்கிறேன் சர்மியோட குணம் என்ன மாதிரி போகுது, அடுத்தாக்களோட எப்படி பழகிறது போறன்றது வந்து எனக்கு ஃபுல்லா தெரியும். உதாரணத்துக்கு நாங்கள் எங்களை சுத்தப்படுத்த விட எங்களோட சேர்ந்து எங்களோட பிள்ளைகள் பயணிக்கிறாங்க. அப்ப நாங்க வாழ்ற வாழ்க்கை சரியா இருந்தா தான் எங்களோட பிள்ளைய அதன்படி போவாங்க. இல்லையென்று சொன்னா நாளைக்கு சுண்டி அம்மா அப்பாவைத்தான் பிறகு நீட்டி கதைப்பாங்க. அடி அவனுக்கு இருக்கிறேன். எனக்கு பயம் இல்லை. நான் எனக்கு சுத்தமா இருந்தா சரி, இவன் எனக்கு சுத்தமா இருந்தா சரி. நீங்கள் எதுல போட்டாலும் எதுக்குன்னு யோசிக்கிறேன் மட்டும் அதை பற்றி எனக்கு பயமே இல்லையாப்பா. நீ பயப்படுறோம். நான் சொல்ற வசனம் நீ புள்ள செஞ்சா பயப்படப்படும். மனுஷருக்கு பயப்படுறதுக்கு முன்னாடி செய்ய போகும் முன்னும் தெய்வத்தை யோசிக்கணும். கட்டின புருஷனை யோசிக்கணும். அவர் எனக்கு உண்மையா இருக்க, நான் அவருக்கு உண்மையா இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளை யோசிக்கணும். நாங்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வாழணும். என்ன நாங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா எங்கட பிள்ளைகள். நான் வந்து சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்று நான் எங்கட வீட்டுல சண்டியல் வேற சரியா. நான் சண்டையில் நானே வீடியோ போட்டுருக்கேன். என்ன சண்டையில் வந்திருக்கு சில நேரங்கள் சண்டை. எல்லாத்த வீட்லையும் சண்டை. உங்களோட வீட்டு சண்டை வராதாக்கள் இருக்கா சொல்லுங்க பாப்போம். இந்த வாழ்க்கையில நடக்கிற அப்படி இல்லைன்னா 6 மணி நேரம் புது தனிப்பிறவியா இருந்து அங்க இருக்க வேணும் ஒரு இடத்துல. சரியா இங்க நடிக்க கூடாது. இங்க ஒரு தன் வழியில இருந்து வினக்கு நான் உண்மையைத்தான் நான் கதைக்கிறார். எந்த மனசுல எந்த கள்ளமும் இல்ல, உள்நோக்கமும் இல்ல, சும்மா நடிக்கிறது இல்ல. நான் சொல்றேன் அணுவிட அன்றைக்கு சில நேரங்கள சரமியோட சில வாக்குவாதம் பண்ணா நான் போய் சாப்பிட மாட்டேன் அணுவிட சில சாப்பிட்டுருப்பேன். அதை நான் வீடியோவா போட்டிருக்கிறேன். அது யாரும் எடுத்து பார்த்து போட்டு இப்ப சாப்பிட மாட்டேன். எல்லாரும் சேர்க்காவிட வருவேன். இல்லையா சாப்பிட சாப்பிட மாட்டேன். என்னோட சண்டை பிடிச்சு ரோசத்தை விட்டுட்டு வந்து வாங்கி சாப்பிட மாட்டேன். அந்த ரோசத்தை வந்து சாப்பிடாமலே இருக்கும். நான் 5 நாள் ஆகி சாப்பிடுறேன் தெரியுமா. அதை நீங்க டக்குன்னு சூழ்நிலை கொஞ்சம் பிள்ளையே இல்லை. அப்படியே 5 நாள் அப்படி போய் சொல்லுங்க. காலமும் சாப்பிடல, இரவு சாப்பிடல. அது நீங்க பாத்துட்டு என்ன அப்படி எல்லாம் கதைக்கிறீங்க நினைக்கிறீங்க. கொஞ்சம் பிரச்சனை இருந்தா நாளைக்கு பசியும் இல்லை. நித்திர ஒண்ணு நித்திர ஒன்று நீங்க இல்ல இல்ல எனக்கு சாப்பிட்டு படுத்த ஏதோ சாப்பிட்டு சொல்லுக்குள்ள சாப்பாடா விட்டு. அப்ப இது வந்து எல்லா குடும்பங்கள்லயும் நடக்கிற பிரச்சனை. நீங்கள் ஐயோ உங்களோட குடும்பத்துல இஞ்சடி இது புதுசா கிடக்கு இஞ்சடி உங்களோட வீட்டுல ஏதோ சண்டை நடக்கிறா குடும்பத்துல சண்டை நடந்தா குதுகல உங்களோட குடும்பத்துல ஏதோ நடந்திருக்கு. அதான் இல்ல இது ஏதோ நடந்திருக்கு. குடும்பத்தை சண்டை அந்த குடும்பத்தை இணைச்சி விடலாம் ஒரு சண்டை பிரிச்சு பெரிய இடத்துல எண்ணி ஊத்த மாட்டேன். என்னால முடிஞ்சது அந்த குடும்பத்தை ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஒன்று நடக்குதுன்னா அப்ப அந்த குடும்பத்தை ஒன்றிணைக்கிறது எங்களால முடிஞ்ச செடியில விலகி விட்டுருவோம். எனக்கு நான் சொல்லி இருக்கிறேன். எனக்கு ஆட தெரியும், நடிக்க தெரியாது.
எனக்கு வந்து இந்த நடிப்பு போட்டு தெரியா உண்மையான உணர்வுகளோடு தான் நான் ஒவ்வொன்றையும் கதைக்கிறேன். நாங்கள் சண்டை பிடிக்கிறது ஒரு சில கதைகள் எங்கட ஆட்ட குடும்பத்துல சண்டை இல்ல புதுசு மாதிரி நல்லது குடும்பக்காரர் இருப்பீங்க. நீங்க சொல்லுங்க எந்த கப்பன் வைப்புக்குள்ள நான் சண்டையே பிடிக்காதனா ஆனா அம்மையில வெளிப்பட்டு சொல்லுவாங்க 4 சிபத்துக்குள்ளேயே இருக்கணும். சண்டை பப்ளிக்ல வந்தால் அது ஆனா நாங்கள் அந்த விஷயத்தை கொண்டு வந்தது பிழைதான். குடும்பமா ஒரு யூடியூப் வீடியோ செய்யறோம். நாங்க சண்டை பிடிக்க சில பேர் சண்டை பிடிச்சிட்டு சாவர எடுத்து போறாங்க. சாகாதீங்க வீடியோவை செய்ய நினைக்கிறத தவிர நாங்கள் சண்டை பிடிக்கிறோம். இங்க பாருங்க வீடியோ போடுறோம் தலைய காட்டப்படும் போடுறோம். எத்தனை பேர் போறாமையா இருப்பாங்க. எண்ணெயில போடுறோமே பயிரில் அப்ப எரியிடப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரியான வார்த்தையில சொல்லலாம். சொல்றது ஏழு சகோதரர்களா நாங்கள் என்னட்டு வந்து அவ்வளவு பொறுமை இருக்குது. அவ்வளவு பொறுமை இருக்கு உண்மையா என்னட்டு நான் இன்னையே அழிக்கிறேன். நான் அடுத்தவன் என்ன வந்து பேசினாலும் சரி உண்மையில சத்தியமா என்ன அடிக்க மாட்டேன். என்ன மனசால காயப்படுத்த அடிக்க மாட்டாரா அதான் அழிக்க மாட்டாரு. எந்த செல்லக்குடி வேற என்ன செய்யறது நான் எனக்கு செய்தாலே நாங்கள் செய்யறாங்க நீங்களா செய்யுங்க. அப்படி இல்ல சில நேரங்கள கோவங்கள் வேற சில நேரம் நான் தான் சொல்றது நல்லவர்களுக்கு கோவம் நல்லவருடைய நான் என்ன நல்லவருடைய சொல்லல சில டைம்ல தாங்க முடியாம இருக்கும் கோவம். நான் பிள்ளை செஞ்சா மட்டும் பயப்படுவேன். பிள்ளை செய்யறேன்னா இந்த மண்ணாங்கட்டிக்கு நான் பயப்படுவேன். என்ன சொல்லுங்க ஒரு குடும்பத்துல கவலையில 2 பேருக்கும் ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லிக்க மனசு குமுறல் எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. அவங்கள்ட்ட கோவத்துல கொட்டில அந்த வார்த்தைய என்ன சொன்னாங்க யாருக்கிட்டையாவது சொன்னாங்க மேல பேரன் குறையும் பண்றதுக்காக கொட்டுறோம். ஆனா அந்த இளைப்பாறை கொட்டினா அது ருத்ரதாண்ட ஆடவழி கிடைக்குதா எங்களுக்கு விளங்கும். ருத்ரான்னா சும்மா ஆடாது. இப்ப சொல்லட்டே உங்களோட கதையை சொல்லட்டே இந்த சந்தியில சொல்லட்டேன். அப்படியெல்லாம் கேட்கிற உறவும் இருக்குது. அப்படி நம்பி பழைய உறவும் இருக்குது. ஆனா நான் என்ன ஒரு விஷயம் நம்பி சொல்லிட்டா உயிர் போனாலும் சொல்ல மாட்டேன். நான் ஒரு அட்வைஸ் இது மனுஷன் நான் வந்து என்ன சொல்லுவான் இந்த வாழ்ற வாழ்க்கை நீங்க சொல்லுங்க. அப்ப நாளைக்கு நான் என்ன கடவுள் பேச மாட்டேன். நான் ஒண்ணு கேட்கிறேன். நாளைக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்கள் 1 மாதம் உயிரோடு இருப்பீங்கன்றத சொல்லுங்க. அப்போ நீங்க உரண்டி நீங்க 7 மண்டா தாங்க. அப்போ நீ தாம்பா எனக்கு 1 மாதம் நேற்று மோட்டர்சைக்கிள போன விழுந்து ஓட்டா சிட்டி பேக்கரி கிட்ட கை காலெல்லாம் உதண்டிட்டு அது போனால் ஒரு அடிபட்டு இருந்தா சின்ன ஒரு அடிகாலும் ஒரு நரம்பு வடிச்சாலும் போமா. அப்படியான உலகத்துல இருந்து வாழ்ற மனுஷியா இந்த உலகத்துல வந்து வாழ்றோம். உண்மையா ஒவ்வொரு டைமும் கவர் பண்ணி கொண்டு போய்க்க அவ்வளவு மைண்ட் செட்ல தான் பாருங்க. நம்ம ஓடுவோம் ஐயோ டைமுக்கு போய் டைமுக்கு வீட்டுலயும் வேலை பார்க்கணும். சில வீட்டுலயும் ப்ரெஷர் இருக்கு. சில நேரங்கள் நினைச்சு கொண்டு போவேன் சார் அடிபட்டு செத்தா 3 பேரும் அதே இடத்துல செத்துருவோம். சாப்பா கூடாது ஏன்னா ப்ரெஷர் இருக்கு அந்த இடத்துல. அப்படி யோசிச்சு கொண்டுதான் எங்களை வாழ்க்கையை கொண்டு போய்க்கல. மற்றவங்க பார்த்துருந்தோம் கூட அப்படியா எல்லாருமே அப்படியான யோசனையில இருப்பாங்க. நான் தான் இல்ல காத்திருந்து வர பிரஷரை தயவு செய்து மைண்ட்ல எடுக்க 2 மணியாவது 1:30 பள்ளிக்கூடமே தோணும். தெரியுமா ஆளு இங்க வந்து மோட்டர் ஓடி ஓடி அழுது 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 ஓடுறதே பிள்ளையில கொண்டு வந்து நல்ல நிலைமையில நிறுத்தணும்ன்றதுக்காக ஓடுறோம். என்ன வேலைக்கு செத்தாலும் பிரச்சனை இல்ல கட்டை இந்த வேகாது நீங்க படிச்ச ஒரு வேலையில இல்லையாண்டா அம்மாட வேகாது நடத்தி கொண்டு வேலை உத்தியமா
ஆகணும் இல்லை அவங்க படிச்சதுக்கு தங்களுக்கு ஏற்ற தொழிலை அமைச்சு கொள்ளணும் பொண்களோ ஆண்களோ அப்படி இருக்கணும்ன்றது. நான் பிள்ளைகளுக்கு வந்து ஒன்றுதான் சொல்றேன், நான் அடிக்கிறேன் நான் வந்து சொல்றத இங்கே வேற உங்களுக்கு அடிக்காத அடியாலும் நீங்கள் குழப்பறிவு புரியலோ. ஆனா சாமி வந்து அடிக்கும், சில இடங்கள்ல அடிக்கும். நான் இல்லையேன்னு சொன்னா நான் அடிக்கிறேன் ஒரு பிள்ளை ஓடி ஒழிக்கிற அன்பா தான் நடந்து கொள்றது. ஒவ்வொரு பிள்ளைகளோட மனுஷன் இவரஞ்ச கூட அப்பா பூச்சி தடவை பூச்சி தடவுறது வந்து தளம்பா இருக்கும் பூச்சி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் அடிக்க மாட்டேன். பிள்ளைகளுக்கு அடிக்க கூடாது பார்த்தால் ஆனா சில நேரங்கள் சந்தர்ப்பத்துல கடி எடுத்தாத்தான் பிள்ளைகள் தெரிஞ்சு என்ன எடுக்க வேண்டியது அடி எடுக்க எங்களுக்கு மீட்டிங் தான் போட்டது தெரியுமா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்ன மீட்டிங் போட்டது உங்களை அப்பா அம்மாக்கள் எப்படி வாழினாது. இப்ப இந்த பிள்ளைகளை இவ்வளவு சோம்புறையா நீங்க மாத்தி வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. உங்களோட பிள்ளைகள் கட்டு போற காரணம் முழுக்க முழுக்க நாங்க சாப்பாடு கொடுக்குற ஒரு வேலையும் பொம்பளை பிள்ளைகள் கட்டு போனா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தாய் என்று சொல்லி ஒரு அம்மா பக்கத்தை கோபம் வந்துட்டு அப்ப நல்லா வந்து ஆம்பளைவா என்று சொல்லி ஒரு அம்மா துள்ளவளை கிட்ட அப்படி இல்ல. இதுக்குதான் உதாரணம் நான் சொன்னேன். ஆம்பளை வழியில வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளைகள் கண்காணிப்புல ஆட்ட கண்காணிப்புல இருக்கு, அம்மாட்ட கண்காணிப்புல இருக்கு. அப்பா அப்ப அவ என்ன ஒரு கேள்வியோட அப்ப பொம்பளை வேலையை போறீங்களோட பொம்பளையில வேலைக்கு போறதுதான் இல்லையென்று சொல்லல. ஆனா இல்லாட்ட சூழ்நிலையில மட்டும் இல்ல, கண்டிப்பா மாற்றங்கள் வந்து பிள்ளைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஆரம்ப காலத்தில இருந்து நான் சொல்லி கொண்டு வர விஷயம் பிள்ளைகளை வந்து படிப்படியா வளர்க்க என்னென்ன மாதிரி கற்றுக் கொடுக்க வேணும். பிள்ளைக்கு வீட்டுல சோம்பரியா படுக்கிற அளவுக்கு விடக்கூடாது. மற்றது வந்து என் பிள்ளைகளை வேண்டாம். நான் ஒன்று சொல்றேன் இப்ப 4 இடத்துல ஒரு வேலை ஆரம்பிச்சுடுறோமோ இல்லை என்றால் ஒரு கல்யாணம் கூட போறோம். 4 வேலை செய்யாக்க அது வேலையா போய் கொண்டிருக்கும். 4 பேர் ஒன்று கூடைக்க அடியே அண்டைக்கு அவளை பார்த்துனீங்க ஓடி என்ன என்ன அண்டைய வந்தா காரியம் கட்டி அது தேவையில்ல கொடுவலை கொண்டு வரும், தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு வந்து தேவையில்ல பிரச்சனையில கொண்டு வரும். கப்பலை திருப்புறது வந்து சின்ன சுக்காட்பானம் அதை விட பெருசு மரணத்துக்கு கொண்டு போயிடும். ஏன்னா அப்ப நாங்க அதை அடக்கி வாசிக்கணும். வீட்டுல குடும்பத்தோட எல்லாருக்கும் சொல்றது நாவ வந்து அடக்கி வாசிங்கோ, அடக்கி பாசி அடக்கல ஆதிவாசி அடக்கி வாசி இப்படி இப்படி சொன்னாங்க மக்களுக்கு அடக்கி வாசி ஏண்டா இல்ல இல்ல அப்படி என்று இல்ல. நாங்கள் பேசுற வார்த்தைகள் கொள்ளாதது. அப்ப அதை வந்து பொம்பளை கூடி அப்படி இருக்க தேவையில்லை. கதை 2 வார்த்தையை விட்டு இந்த கண்டைக்கு அவள் என்ன சொன்னாலும் சொல்லுங்க 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 சொல்ல மாட்டேன் நம்பி சொல்ல மாட்டேன்னு 4 பேர் இருந்தார்கள் 2 பேர் ஆயிட்டு இப்ப அவை 2 பேருக்கே பார்க்க தேவையில்லாத பிரச்சனைகளப்பா. அடே பொம்பளை எல்லாம் அப்படித்தான் ஒரு காலத்துக்கு சோத்தாரு அது கத்தி மொழி பட்டாளத்தை அதே மாதிரி நாங்க அதான் பொம்பளை குந்தினா அதுல சுவாரஸ்யம் அது பொம்பளை 2 சேர விட்டா கட்டம் சரின்னு சொல்லி சாப்பிடுற குடும்பம் ஆயிடுறாங்க தேவையில்லாயிரும். அப்படி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்பா. எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் வந்து ஒன்றுக்குன்னு தெரியுமோ யாருக்கும் தெரியுமோ தெரியா நிறைய பிரச்சனைகள் தெரியுமோ நிறைய பிரச்சனைகள். புருஷனை போக விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து கலோ இங்க இவன் வேலையை போட்டாரு அவன் 2 மணிக்கு அப்ப இந்த சமைக்கிறேன் இவன் 2 மணியானா ரைஸ் குக்கர்ல அடிக்கும் சோறும் போட்டு டக்குனு கேரட் பருப்பு டக்குனு வச்சு நினைச்சியா யாழ்ப்பாணம் போறது கிராம ஓட்டு போறது நான் சொல்றவங்களை விளங்குற போன் எடுத்தா வைக்கிறதே இல்ல. அப்படியான சூழ்நிலை அப்படிதான் ஓமோ இல்லையோ உங்களுக்கு எடுக்கிறேன் உங்களுக்கு எடுப்பின் வீடியோல அடிக்கடி சொல்றேன். எனக்கு எவ்வளவு கோல் கலைச்சாலும் சமையல் மைண்ட் செட் இல்ல. அது எந்த மைண்ட் செட் அப்படி அதையும் செய்யலா இல்ல பிள்ளைகள் இல்ல வேறங்க எல்லாத்தையும் பிள்ளைய சாட்டி கொண்டிருக்கிறேன். சண்டை முழுக்க முழுக்க வார்த்தை பிள்ளையா நீ சப்போர்ட் இல்ல நான் சப்போர்ட் இல்லையோ அந்த கடவுளுக்கே இருக்காது. பூமி வெடிக்க போது வேயாமே இது அந்த உனக்கு சுக்கரன் நிக்கிறாரு அது வெடிக்காது வா ஏன் வெடிச்சு என்ன சொல்லுவாங்க இவ்வளவு காலமா உடம்ப குறைக்கிறேன் பயிற்சி குடுக்குற ஓடுறா நடக்கிறா டயட் இருக்கிறா தானுமோ குத்துப்படி மாதிரி தான் நிக்கிறேன் என்னால குறைச்சு பேர் சரி வராது. உடுப்பு கடைக்கு போனா சொல்லுவாங்களா அம்மா வந்துட்டாக்கா பெருசா புட்டும் சோறும் கரியல் மாதிரி என்ன என்ன
பெருசா சாப்பிடுறேன். ஒரு கோப்பை தான் போட்டா, ஒரு கோப்பை தான் சாப்பிடும். நல்ல கறிகளோட சாப்பிடும். இரவுல பசி சாமத்து சாப்பிட நிற்கும். தம்பி விட்ட சாப்பிட்டு வந்து நாங்கள் 6 மணிக்கு. அப்போ இரவு 10-11 மணி ஆகி 11-12 மணி பசிக்குதோண்டோ சம்பளம் பசி சுத்தி பவுட்டு விட தட்டை விட அடிக்க பார்த்தேன். பார்த்த பெரிய ஒரு பயந்து போட்டேன். நடிக்க விட இவர் ஓவர் அந்த டைனிங் டேபிள் சாப்பிடுது இருந்ததான் எடுத்துக்கொண்டு போனது. அது தங்க உலாவி திரிகிறது. பசியில வாடிய கருப்பு சாப்பிட்டு அது என்ன செய்யறது? அந்த பசி இந்த தன்மை மாறட்டுக்கு அப்பதான் நிறுத்திட வேற பண்ணிட்டு அப்ப அதே நான் சாப்பிடலையே அப்புறம் உடைய வேக்க வச்சுக்கிறேன். குடிய பாக்க வேக்கடை சும்மா இது அது போய் அவ்வளவு பாசக்கார பிள்ளைங்க. பசிச்சாலும் பசிச்சாலும் ஆடு புல்லு தின்னு ஆடு புல்ல தின்னு என்ன சொல்றேன் இந்த பழமொழி என்ன பழமொழி பசிச்சாலும் குதிரை புல்லு தின்னா அந்த பழமொழி தான் என்ன கடந்தான் பசிக்கிற சாப்பாடு இருந்தா தான் சாப்பிடுவீங்க. ஆடு புல்லு தின்னா சொல்றது குசும்பு. சரி, ஓகே. அப்ப நாங்க இங்க வந்து நாங்க இப்ப எப்பயுமே இதுல வந்து ஒரு சில பேருக்கு இது அலட்டல் மாதிரி இருந்திருக்கும், சில பேருக்கு இதாக இருந்திருக்கும். ஆனா பட்டிமன்றம் மாதிரி இருந்திருக்கும். ஆனா என்ன சொல்றது, இப்ப என்னன்னு சொல்றது இல்ல, அன்னைக்கு கூடிய ஒரு ஐயாவை நான் சந்திச்சிருந்தா நான் கணக்கு கதை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்பத்திய காலத்துல நினைச்சியா புருஷன்மார் வேலைக்கு போயிட்டு மட்டும் செய்ய இல்லைன்னா பொஞ்சாதி மேல வெளியில எங்கேயாலும் போனா புருஷன்மார் கவனிக்கிறேன் இல்லையா, அப்படியே விட்டுடுறாரு. ஆனா எங்களோட கையோட இருக்கிற போன் இருக்கல்லோ அது புல வந்துட்டோ, ஐயோ அண்ணன் வேலை செஞ்சு இங்க வேறும்போ, ஐயோ இது ஊர்த்தியா போட்டது சட்டை, ஊர்த்தியா போட்டது சட்டை இந்த பக்கம் கிழிஞ்சிட்டு, ஐயோ கவர்ண்டு தாங்கோ டக்குன்னு வாங்க போடுறோம். இதுக்கு கொஞ்சம் பேட்டரி சார்ஜ் அடிக்கடி இறங்குது, டக்குன்னு பேட்டரியே மாத்திரம். ஆனா இங்க மனசு சட்டை கிழிஞ்ச சட்டையோட இருந்தாலும் மழை பாக்குறே இல்ல, இந்த தலைக்கு எண்ணெய் இல்லாம விட்டாலும் மழை பாக்குறே இல்ல. உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு தூரத்துல வந்து என்ன நடக்குது விஷயங்களை வந்து மாறிக்கொண்டு போகுது. அதை விட்டுட்டு அடுத்த கதை இவன் கதையில கதைச்சு இதன்றி நாங்க பாக்குறோம், கண்ணூடாக தெரியுது விளையாடி கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்துறீங்களா இல்ல விளையாடு அந்த காலம் இந்த காலம் இப்ப நாங்க விளையாடுவோமோ, அந்த காலம் அடுத்த விளையாடு கொண்டு அங்க ஒரு இல்ல ஒரு 10 வயசு குறைஞ்ச. ஆனா அது ஒரு காலத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, இந்த காலத்துல எப்படி ஒரு இப்ப போன கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஆனா அப்படி வந்து சின்ன வட்டாரங்க கொஞ்சம் விளையாட ஆசைப்படுறீங்கன்னா இல்ல சோறு காட்டி சாப்பாடு திட்டுறதுக்கும் போன் கொடுத்து சாப்பாடு இவ்வளவு வித்தியாசம் அது நிக்குது. காலம் எப்படி மாறி போயிட்டு என்னடி மானுக்கெல்லாம் அப்பா அப்படிதான் நிலாவை காட்டி கொஞ்சம் புட்டர் தான் பிள்ளைங்க என்ன போன கையில கொடுத்ததான் பிள்ளை. அப்பா 10-11 வயசு மட்டும் என்ன மடியில தூக்கி வச்சு சாப்பாடு தீத்தின வாடியாப்பா என்ன அந்த சாப்பாடு தீத்தி தான் இப்ப சாப்பாடு கோழி கொத்துற மாதிரி சாப்பாடு. அப்பாவுக்கு அப்பா மானுக்கு செல்லம் கொடுத்து வருது, அந்த கோழி கொத்துறது இப்ப சாப்பாடு கொடுத்தா கோழி கொத்துறது. இப்பத்திய பிள்ளைகளுக்கு வந்து போனை கொடுத்து போன்ல வந்து பல விதமான பாட்டுகளை போட்டு காட்டி பாட்டை வச்சே கண்டுபிடிக்கலாம் பிள்ளை இந்த ரேஞ்சில நிக்கிறான் பாட்டு தெரியுமா. பிள்ளை போட்டு விட்டு அந்த பாட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த ரேஞ்சில நிக்கிறேன். என்னது காரணம் என்ன, பிள்ளைகள் வந்து தாய் வயிற்றுல உண்டாக்கி அதுக்கு என்ன சொல்றாங்க, நீங்கள் வந்து என்ன குங்குமப்பூ குடுங்கோ பால் குடியுங்கோ வேற என்னத்தை குடிக்கணும் போனதான குடிக்கணும். முந்தைய கதை புத்தகம் வாசிக்கிறது, பேப்பர் வாசிக்கிறது, 4 பேரோட நல்ல விஷயங்களை கதைக்கிறது, எங்களோட பிள்ளைகளோட நாங்க கதைக்கணும்னு சொல்லுவாங்க வயிற்றுல இருக்கு. ஆனா அப்படி கதைக்கிறது இல்ல, அது போனே அதோட மைண்ட் செட் அவங்க இருந்து போனதான் நாங்க என்ன செய்யறோமோ அதைத்தான் செய்யறோம். வெளியில வந்த உடனே பிள்ளோட என்ன தேடும், என்ன சத்தம் பண்ணுங்க போன் சத்தத்தை காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வந்த உடனே பிள்ளைக்கு உயிர் புதுசா புறக்குது சாப்பாடு கொடுக்க உன கொண்டு வா சுட்டி டிவி எடுத்து விடு, அங்க குதிரை ஓடுது மான் ஓடுது, அப்படியே அந்த குதிரையில மான்ல வார கதைகள் உள்நாட்டுல மட்டுமல்ல வெளிநாடு எல்லா அம்மா அப்பான்னு சொல்ல கேக்குது இல்ல, குதிரை கதைக்குது மான் கதைக்குதுன்னு பாக்குறீங்க. குதிரை என்னத்தை கதைக்குது, அந்த குதிரை அவன்கிட்ட கலைச்சு கொண்டு போய் என்ன செய்யுது, குதிரையே கலைச்சு கொண்டு வந்து புலி குடிக்கிறது. எங்களுக்கு மீட்டிங்ல விஷயத்த சொல்லுங்க. புலி வந்து குதிரையை கலைச்சு கொண்டு போகுது, உள்ள பார்த்து திரிக்குதே, புலி வேட்டா கண்டு குதிரையை பிடிச்சி சாப்பிட போகுது. இங்க கட்டி கொடுவோம் கட்டி கொள்றோம் இப்படித்தான் பிடிச்சி விழுங்கணும் பண்றத. அது அப்படியே வயசுக்கு வந்து நாங்க வயசுக்கு வேற இவ்வளவு பிடிச்சி விழுங்குவோம்
மனுஷற்ற வாழ்க்கையப்பா நாங்க சின்னல இருந்தே உடனே கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்க மாற்றிக்கொள்ளுங்க எங்களுக்கு மீட்டிங் போட்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு சின்ன பிள்ளையோட சுட்டி டிவி மாதிரி ஒன்று போட்டு நாங்களே இப்படி இருந்து பார்த்து கூட என்ன சின்ன பிள்ளைன்ற அதுல கதையின் அர்த்தத்தை கல்லி போடணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. இது அப்ப அந்த காது கொடுக்க ஏதோ ஒரு வழக்கம் இருக்கிறது. சரி சொல்லுங்க. அப்ப அந்த மீட்டிங்களோட எங்களுக்கு சுட்டி டிவியை போட்டு கூடாது சுட்டி நாங்களும் உன்னிச்சு பார்த்து கொண்டு என்ன இந்த கதையில தமிழாங்கிட்டு. அப்ப அதை ஒற்றுமை என்றால் எப்படி அந்த பிள்ளைகள் வேறு இடத்துல வளரும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறி வளரும், அதை பற்றி அந்த முடியேக்க அந்த அர்த்தம் என்னதை நீங்க புரிஞ்சு கொண்டு நீங்க எல்லாம் தெரியும் பார்த்தாலும் சொல்லுவோம். நான் அதை போட்டு விடுறேன் வேற. அப்ப நான் குசும்புக்காக அப்படி காலம் அதுல நான் வந்து இதைத்தான் சொல்ல ஆரம்பிச்சா எங்களை வீட்டை சண்டியில என்ன நாங்கள் போன வருஷம் நிப்பாட்டிட்டோம். ஏன் சொல்லுவாங்க அந்த பாக்ஸர் மாத்தச்சு நான் அப்பவே நிப்பாட்டிட்டேன். சண்டியில வந்து ஆமா சண்டியில சுற்றி நாடகம் போட்டு விட்டா காமிச்சு நாடகம் முடி அடுத்த நாடகம் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு இல்ல அடிபாடு பாரன் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டா இருக்குது பிள்ளைகளுக்கு. என்ன 5 மணி ஆகுது போவோம் அங்க காமாட்சி ராமா பாப்போம்ண்டு கண்ணன் வருவான் பாப்போம்ண்டு சொல்லி நாடாவே பார்த்ததை திருப்பி பாரனே அடுத்த கட்டங்களை பார்த்து பிள்ளைகள் பழகுது. அப்படியே இந்தியாவில் போனா அடிக்கடி சொல்ற விஷயம் போன் கூட்டி டிவி காட்டி கொடுக்குது போன் கூட்டி கொடுக்குதுன்னு சொல்றேன் நான். ஒவ்வொன்றையுமே நாங்கள் எங்க வீட்டுல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு 2 நாள் போன வாங்கி வைங்க யாரு செய்வாரு 2 நாள் வச்சா சாப்பிடுவாங்களோ நித்திர கொள்ளுவாங்களோ. நான் இன்னும் ஒரு விளையாட்டு சொல்லி கொடுக்கட்டும். மண்டே எல்லாம் நான் ஒரு விளையாட்டு அம்மா அப்பாவுக்கு ஒரு விளையாட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். சரியோ நீங்கள் உங்களோட போன புருஷன் 2 நாளை பாவிக்கட்டும், மனசி புருஷன் போன 2 நாள் பாவிக்கட்டும். அந்த விளையாட்டு எப்படி இருக்குமன்றதை நீங்கள் இதை ஒருக்கா கட்டிக்கொள்ளுங்க. உண்மையிலே அதுதான் நீங்கள் வெளியில இருக்கிற நீங்களுக்கு இந்த விளையாட்டு நான் சொல்லி தரேன். சரிதானே? எனக்கு அது பிரச்சனை. இந்த 24 வீட்டாங்க 24 வீட்டாங்க என்ன டைம் இருக்கிற போன் தான் இந்த சின்ன போன் தான். சின்ன போன் தான் மெயின் கொடு. அப்ப இதை வந்து நீங்க கடைப்பிடிச்சு பாருங்க. இந்த விளையாட்டு எங்க குடும்பத்துக்கு கொள்வதை உண்டாக முடியும் எழுதுன விளையில அப்படி என்றதில்ல. இந்த விளையாட்டை செஞ்சு பாருங்க. அப்ப நாங்கள் வந்து வீடியோ முடிக்கிறோம். அடுத்தடுத்த ஒரு நல்ல ஒரு நியூஸோட நான் உங்களுக்கு இறங்குறேன். ஓகே, இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்தோம் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அலட்டாம பார்த்துருந்தீங்க அலட்டு வந்து பார்த்துருந்து அலட்டலா போயிருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஓகே, பாய்.